ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் வீட்டில் எல்லாரும் வாசப்படியிலே நின்று ஆனந்திக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ குமரனோட அப்பா வாசப்படியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இன்பா வந்து யார் அந்த விஐபி, என்ன இப்படி ரொம்ப பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. வந்ததுமே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டோ சத்தம் கேட்டதுமே குமரனோட அப்பா ரொம்ப வேகமாக போய் ஆனந்தியும் அவங்க அண்ணியும் கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்க்குற இன்பா ரொம்பவுமே வைத்தெரிஞ்சு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வாசப்படியிலே நின்று எல்லாருமே ரொம்பவுமே ஆனந்தியை புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்போ குமரனோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இதுக்கடையில் குமரனோட அப்பா வந்து இந்த மாதிரி போட்டியில் டிசைன் பண்ணார்ல புடவை, அப்போ காமாட்சி அம்மன் சொல்லிட்டு உன்னோட முகத்தை தான் என் பையன் டிசைன் பண்ணாங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதை கேட்டு குமரன் வந்து வெக்கப்படுறாரு. ஆனந்தி அப்படியே யோசிக்கிறாங்க. அடுத்து அந்த புடவையை வந்து அவங்க, அதாவது குமரனோட தங்கச்சி இருக்காங்களா அகிலா, அவங்க எடுத்து வந்து காட்டுறாங்க. அதை பார்த்து ஆனந்தியும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ரொம்பவுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே அதாவது ஆனந்தியோட தறியை காட்டுறாங்க. அங்கே வீரா வந்து ரொம்ப சத்தம் போட்டு எங்கே ஆனந்தின்னு கேட்குறாங்க. அப்போ குணவதி வந்து எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வீராவை அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து குமரனோட வீட்டு தோட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய ரோஜாப்பூ செடிலாம் இருக்குது. அதெல்லாம் ஆனந்தி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. குமரனும் பார்த்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குற அகிலா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. கோட்டி வந்துடுறாங்க. கோட்டி வந்துட்டாவே அந்த இடம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ கோட்டி வந்து அகிலா கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சு விட்டுறாங்க. இப்போ அகிலாவும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கூப்பிட்டு இவங்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ குமரனோட அம்மா வந்து ஆனந்திக்கும் ஆனந்தியோட அன்னிக்கும் பார்த்தோம்னா புடவை எல்லாம் பார்த்தா அப்படியே அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கிக்கிறாங்க, வாயார வாழ்த்துறாங்க. இப்போ அவங்க அன்னிக்கு வந்து குழந்தைங்கலாம் இருக்கணும், நிறையா குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துன மாதிரி இப்போ ஆனந்திக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இப்போ ஆனந்தி வந்து உண்மையை சொல்கிறதுக்கு வராங்க. ஆனால் அவங்க அண்ணி வந்து ஜாடை காட்டி நீலாம் எதுவும் உண்மை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் ஆனந்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுல, அந்த விஷயத்தை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து இன்பா ரொம்ப வைத்தெரிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த அதாவது அவங்க கொடுத்த அந்த இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ ஆனந்தியும் அவங்க அண்ணியும் வெளியில் கிளம்புறாங்க. குமரன் வந்து நான் போய் வெளியே அனுப்பிச்சி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாசப்பிலேருந்து சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ அவங்க கிளம்பி போகிறாங்க. குமரன் வந்து கையில் அந்த வேல் போட்டிருந்தாங்கல்ல, அந்த அவங்க கொடுத்த அந்த டாலர், அதை அப்படியே பார்த்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு ரொமான்ஸோடு நிற்கிறாரு. அவங்களும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.